வணக்கம் மக்களே. எங்கள் லெஜெண்ட் டி ராஜேந்தர் சாருடைய டைமிங் வித் ரைமிங்கில் சொல்ல ட்ரை பண்ணணும்னா, தென்னை மரத்தின் மேல் பகுதியில் வளரும் ஒரு இளம் பகுதின்னு சொன்னால் அது குருத்து. பிழைகளை சரி பண்ணணும்னா அது திருத்து. பாயில் பண்ணணும், பொரிக்கணும் வானலில் எண்ணெயை அப்படின்னு சொன்னால் அது வறுத்து. இப்போ நான் சொல்ல போகிறது என்னுடைய கருத்து. ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்சார வாரிய அலுவலகத்திலிருந்து ஒரு அலுவலர் நம்ம வீட்டுக்கு இபி ரீடிங் வருவாங்க. அப்போது இபி ரீடிங் குறிக்கிறதுக்கு ஒரு மின்சார வாரியம் அலுவலகத்திலே ₹5 அதிகபட்சம் ₹10 இதே போல் உங்களுக்கு ஒரு மின்சார கணக்கீடு அட்டை அங்கேயே இருக்கும். நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள மின்சார வாரிய அலுவலகத்தில், அதாவது செக்ஷன் ஆஃபீஸில் போய் சொன்னீங்கன்னா கார்டு கொடுப்பாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ தான் கூகுள் பே, ஃபோன்பேலாம் வந்துருச்சு, நம்ம தான் ஜிபே பண்ணிக்கிறோம், ஃபோன்பேயில் தான் நம்ம இபி பில் பே பண்ணுறோன்னு நம்ம நினைக்கலாம். பட் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு டேரிஃப் மாற்றுறீங்க, அதிகபட்சம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா, அப்போ நீங்கள் உங்களுடைய இபி ஆஃபீஸ் போகும்போது லாஸ்ட் மந்த் நீங்கள் கட்டின இபி பில் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு பில் உங்கள் கையில் கொடுப்பாங்க, அது ப்ரௌசிங் சென்டரில் இசேவை மையம். பட் நீங்கள் ஜிபே பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பணம் பே பண்ணியாச்சுன்னு சொல்லி உங்களுக்காக உங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் தான் வரும். பட் உங்கள் கைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளம் தமிழ்நாடு அரசு மின் பகிர்மான கழகம்னு சொல்லி ஒரு பில் நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸில் போய் பே பண்ணால் தான் அந்த பில் கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் போய் லாஸ்ட் மந்த் என்ன கட்டணும்னு போய் கேட்டுட்டு அலைய முடியாது. அதனால் நீங்கள் இபி ரீடிங் எடுத்த பிறகு அதிகபட்சம் 15லேருந்து 20 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த அமௌண்ட் பே பண்ணுறது. ஸோ நீங்கள் சிரமம் பார்க்காம டைரெக்டாக ஆஃபீஸில் போய் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு முத்திரை பதித்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சார்பாக உங்களுக்கு என்ன இபி ரீடிங் நீங்கள் பே பண்ணுறீங்களோ அமௌண்ட்டு அதுக்கான பில் வரும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இபி ஆஃபீஸில் போய் பணம் கட்டுங்க. ஸோ அந்த இபி பில் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது இபி ஆஃபீஸில் அது கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. நன்றி, வணக்கம் மக்களே.